வெல்கம் டு குளிஞ்சியப்பா ஐஏஎஸ் அகாடமி. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, டிசம்பர் 19ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாஸ் பிளேஸ் இன் ஸ்மார்ட் ஃபோன் எக்ஸ்போர்ட்ஸ் இன் 2019. 2019 உலகளவில் ஸ்மார்ட் ஃபோன் எக்ஸ்போர்ட்டில் இந்தியாவோட இடம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 22nd, 23rd, 24th அண்ட் 25th. இதில் ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா 23rd. அதாவது இப்போ எதனால் இந்த நியூஸில் வந்திருக்கு அப்படின்னா, இந்தியா பிகம்ஸ் 3rd largest ஸ்மார்ட் ஃபோன் எக்ஸ்போர்ட்டர். அதாவது இப்போ இந்தியா 3வது மிகப்பெரிய ஏற்றுமதியாளராக ஸ்மார்ட் ஃபோன் எக்ஸ்போர்ட்டில் வந்திருக்காங்க. ஸோ எந்த இடத்துல இருந்தால் 23வது இடத்துலேருந்து 3வது பிளேஸுக்கு வந்திருக்கும். 2019 23வது இடத்துல இருந்த நம்ம இப்போ 2024 3வது இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ நவம்பர் 2024 மட்டும் பார்த்தோம் அப்படின்னா 20,000 கோடி ரூபாய் அளவில் நம்ம ஸ்மார்ட் ஃபோன் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். அதாவது ஒன் மந்த்துக்கு மட்டுமே 20,000 கோடி ரூபாய் அளவில் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ என்ன மாதிரியான கவர்மெண்ட் இனிஷியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா லான்ச் த ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ்ஸ். அதாவது ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் கொடுக்குறாங்க. எதற்காக அப்படின்னா, ஸ்கீம் டு பூஸ்ட் லோக்கல் மேனுஃபேக்சரிங். அதாவது நம்ம நாட்டில் மேனுஃபேக்சரிங் உருவாக்கக்கூடிய மேக் இன் இந்தியா அந்த மாதிரி நம்ம நாட்டில் மேனுஃபேக்சரிங் பண்ணணுங்கிறதுக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கணும்னு தான் ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் அப்படிங்கிற ஒரு இன்சென்டிவ் கொடுக்குறாங்க. ஸோ இது எதுனா பண்ணோம் அப்படின்னா, என்ஹான்ஸ் ப்ரொடக்ஷன் அண்ட் எக்ஸ்போர்ட் கேப்பபிலிட்டிஸ். அதாவது ப்ரொடக்ஷனை என்ஹான்ஸ் பண்ணும். இதன் மூலிமா நம்மளோட எக்ஸ்போர்ட்டோட கேப்பபிலிட்டிஸும் இன்க்ரீஸ் ஆகும். செகண்ட் நியூஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஹூ ஹோஸ்ட் த 22nd எடிஷன் ஆஃப் CII Connect 2024. CIIன்னு பார்த்தோம் அப்படின்னா, கன்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி. அதாவது இந்திய தொழில் கூட்டமைப்பு. அதோட 22nd எடிஷனை யார் ஹோஸ்ட் பண்ணா? மகாராஷ்டிரா, கர்நாடகா, சென்னை, அகமதாபாத். இதில் ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா சென்னை தான். ஸோ 22nd எடிஷன் சென்னையில் நடந்திருக்கு. இதில் முக்கியமாக என்ன முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன் ஆக்ஷன், ரியல் வேர்ல்டு அப்ளிகேஷன்ஸ் இன் பிஸ்னஸ். அதாவது பிஸ்னஸில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன மாதிரியான ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, அதை எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணலாம், வரக்கூடிய ஜென்ரேஷன்ஸோட டெக்னாலஜிஸ் இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி இருக்கும், அதை நம்ம எப்படி பிஸ்னஸில் யூஸ் பண்ணலாங்கிறது ரொம்ப முக்கியமாக பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, ரூரல் அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட், அதாவது ரூரல் அண்ட் அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறதையும் இப்போ பேசியிருக்காங்க. ஸோ மேனுஃபேக்சரிங் அண்ட் சப்ளை செயின் ரெசிலியன்ஸ் இதில் எல்லாத்துலேயுமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், இதை எப்படியெல்லாம் நம்ம இன்க்ளூட் பண்ணி நம்ம இன்னும் நம்ம பெட்டர்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பேசியிருக்காங்க. ஸோ த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் டெக்னாலஜிஸ், த சம்மிட் வில் டெல்வ் இன்டு அட்வான்ஸ்மெண்ட் இன் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் டெக்னாலஜிஸ் இன்க்ளூடிங் குவாண்டம் கம்ப்யூட்டிங் அண்ட் ஆகுமெண்டட் விர்ச்சுவல் ரியாலிட்டி. இந்த ஏஆர் அண்ட் விஆர்லாம் இருக்குது இல்லைங்களா? ஸோ இந்த ஏஆர் விஆர் எல்லாமே வரக்கூடிய டெக்னாலஜிஸை எப்படி நம்ம பிஸ்னஸில் அதை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பேசியிருக்காங்க. ஸோ முக்கியமாக இதில் கேட்கணுன்னு கொஸ்டின் கேட்குறது எப்படி அப்படின்னா, CII கனெக்டோட 22nd எடிஷன் எங்கே நடந்துச்சு, பிளேஸ் கேட்கலாம். இல்லை அப்படின்னா இந்த ரூரல் அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட், மேனுஃபேக்சரிங் அண்ட் சப்ளை செயின் ரெசிலியன்ஸ் இதில் ஏஐயோட அப்ளிகேஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் பேசியிருக்காங்க. இது ரெண்டும் முக்கியமாக கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அடுத்த நியூஸ் பார்த்தோம் அப்படின்னா, மைனாரிட்டிஸ் ரைட்ஸ் டே, அதாவது சிறுபான்மையினர் உரிமைக்கான தினம். ஸோ டிசம்பர் 17, 18, 19, 20 இந்த 4 நாட்களில் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா டிசம்பர் 18. ஸோ கமெமரேட்டிங் த அடாப்டேஷன் ஆஃப் UN டிக்ளரேஷன் ஆன் த ரைட்ஸ் ஆஃப் பர்சன்ஸ் பிலாங்கிங் டு நேஷனல் எத்னிக் ரிலீஜியஸ் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ். அதாவது 1992 யுனைடெட் நேஷன்ஸோட டிக்ளரேஷன் இருக்குல்ல, யூஎனோட பிரகடனம். அந்த பிரகடனத்துலேருந்து நேஷனல் லெவலில் இருக்கக்கூடிய எத்னிக் ரிலீஜியஸ், அதாவது மதம் சம்மந்தப்பட்டு, இனம் சம்மந்தப்பட்டு, மொழி சம்மந்தப்பட்ட சிறுபான்மையினருக்கான உரிமைகளை பற்றி யுனைடெட் நேஷன்ஸ் பிரகடனப்படுத்தியிருக்காங்க 1992. ஸோ அதிலேருந்து இந்த மாதிரியான மைனாரிட்டிஸ் டே நம்ம செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இதில் முக்கியத்துவம் என்ன, சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, த டே சர்வ்ஸ் டு ஹைலைட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ப்ரொடெக்டிங் மைனாரிட்டிஸ் ரைட்ஸ். அதாவது சிறுபான்மையினருக்கான உரிமைகளை நம்ம பாதுகாக்கக்கூடியதில் எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறதும், அண்ட் இஸ் அ பிளாட்ஃபார்ம் ஃபார் அக்னாலேஜிங் த கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் மைனாரிட்டிஸ் கம்யூனிட்டிஸ் இன் டு சொசைட்டி. இந்த சிறுபான்மையினர் சமூகத்தில் என்ன மாதிரியான பாதிப்புகள் உண்டாக்குறாங்க, என்ன மாதிரியான நல்வகைகளான ஒரு பாதிப்பு உண்டாக்குறாங்க அப்படிங்கிறதையும் இது ரொம்ப முக்கியத்துவமாக இருக்குது. ஸோ த அப்சர்வன்ஸ் என்கரேஜ் டிஸ்கஷன் ஆன் த சேலஞ்சஸ் ஃபேஸ்டு பை தீஸ் குரூப்ஸ் அண்ட் த நீட் ஃபார் எம்பவர்மெண்ட். ஸோ அதே மாதிரி இந்த சிறுபான்மையினர் மக்கள் எந்த மாதிரியான சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க, அவங்க என்ன மாதிரியான கடினங்கள் வாழ்க்கையில், அதாவது நடைமுறை லைஃப்பில் என்ன மாதிரியான சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க, அவங்கள எப்படி அவங்களோட எம்பவர்மெண்ட் கொண்டு வர்றது, அவங்களோட திறனை எப்படி மேம்படுத்துறது அப்படிங்கிறதையும் ரொம்ப இது ரொம்ப முக்கியத்துவமாக பேசுகிறாங்க. ஸோ டிசம்பர் 18 மைனாரிட்டிஸ் ரைட்ஸ் டே இப்போ எப்போ பார்த்தோம் அப்படின்னா 1992 யுனைடெடோட பிரகடனம் மூலமாக கொண்டாடப்பட்டு வருது. ஹூ வில் பி த ஹோஸ்ட் ஆஃப் 38th நேஷனல் கேம்ஸ் 2025. அதாவது 2025 நேஷனல் கேம்ஸோ 38வது நேஷனல் கேம் தேசிய விளையாட்டுப் போட்டியை நடத்த போகிறது யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ உத்தரப்பிரதேஷ், உத்தரகாண்ட், பஞ்சாப், டெல்லி. இதில் ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா
உத்தரகாண்ட். ஸோ உத்தரகாண்டில் தான் வந்து 38th நேஷனல் கேம்ஸ் நடக்க போகுது 2025. அது எப்போல நடப்ப அப்படின்னா ஜனவரி 28லேருந்து பிப்ரவரி 14 வரைக்கும் ஒரு 2 வீக்ஸாக நடக்க போகுது, 20 days கணக்கில் நடக்க போகுது. ஸோ அதற்காக இப்போ ரீசெண்டாக அதற்கான லோகோ வெளியிட்டிருக்காங்க, மாஸ்காட், அதாவது லட்சணை, ஏதாவது ஒரு சிம்பலைஸ்டு பண்ணக்கூடிய, ஏதாவது ஸ்போர்ட்ஸ் வந்து சிம்பலைஸ்டு பண்ணக்கூடிய ஒரு 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 உருவப்படம் அந்த மாதிரி சொல்லுவாங்க, அது மாஸ்காட் அப்படிங்கிறத. ஸோ அதை வெளியிட்டிருக்காங்க. ஜெர்சி, ஆந்தம், டேக்லைன் எல்லாமே வெளியிட்டிருக்காங்க. ஸோ என்ன இது பண்ணுறாங்க அப்படின்னா, மாஸ்காட் அப்படிங்கிறது என்ன பார்த்தி அப்படின்னா, இந்த ஒரு மௌலி அப்படிங்கிற ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா, அதாவது இந்த பறவை இருக்கு இல்லையா, இந்த பறவையை தான் வந்து அந்த உத்தரகாண்ட் மாநிலத்தோட மாநில பறவை. ஸோ அந்த மாநில பறவை ரெப்ரசன்ட் பண்ணுறதா தான் வந்து அவங்க அந்த மாஸ்காட், அந்த ஒரு லட்சணை, அந்த உருவப்படத்தை வெளியிட்டிருக்காங்க, நேஷனல் கேம்ஸுக்கான உருவப்படம் வெளியிட்டிருக்காங்க. டேக்லைன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சங்கல்ப் சே சிக்கார் தக், அதாவது இதை டிரான்ஸ்லேட் பண்ணால் என்ன வருது அப்படின்னா, ரிசால்வ் டு ஜெனித் அப்படிங்கிறது. ஸோ அப்போது இதான் டேக்லைனாக இருக்குது. ஸோ த ஃப்ரேஸ் புட் ஸ்ட்ரெஸ் ஆன் த கமிட்மெண்ட் டு எக்ஸலன்ஸ் அண்ட் ப்ரிசர்வன்ஸ் இன் ஏ ஸ்போர்ட்ஸ், அதாவது ஸ்போர்ட்ஸ், அதாவது விளையாட்டில் அவங்களோட விடாமுயற்சியும் அவங்களோட கமிட்மெண்ட்டும் அவங்கள எக்ஸலன்ஸ் அளவுக்கு உயர்த்தும் அப்படிங்கிறத தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு வந்து மோட்டிவேஷனல் காலாக இருக்கும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஸோ முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா இந்த நேஷ்னல் கேமில் வந்து என்னென்னா யோகாவையும் மல்லகம்ப் அப்படிங்கிற ஒரு ஸ்போர்ட்டையும் வந்து சேர்க்கிறதுக்காக, அதாவது இந்த இந்தியா ஒலிம்பிக் கமிட்டி இருக்கு இல்லையா, அதோட தலைவராக இருக்கவங்க யாருன்னு அப்படின்னு பார்த்தோம்னா பிடி உஷா அவங்க இருக்காங்க. ஸோ அவங்க வந்து இந்த 2 ஸ்போர்ட்ஸும் வந்து வரக்கூடிய நேஷனல் கேம்ஸில் ஆட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த மல்லகம்ப் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த பிக்சரில் இருக்கு இல்லையா, ஸோ இந்த தான் வந்து மல்லகம்ப் அப்படிங்கிற ஸ்போர்ட்ஸு. ஸோ ஒரு கம்பம் மாதிரி இருக்குது, அதில் வந்து ஜிம்னாஸ்டிக் மாதிரி பண்ணுறாங்க இல்லைங்களா. நம்ம லோக்கல்லே நிறைய இதில் பார்த்துருப்போம், கம்பம் ஏறுதல், இதிலே வந்து இதில் நிறையா ஜிம்னாஸ்டிக் மாதிரியான நிறையா விளையாட்டுகள் பண்ணுறாங்க. ஸோ இதான் அந்த மல்லகம்ப் அப்படிங்கிறதும் யோகா அப்படிங்கிறதையுமே புதுசாக சேர்த்துருக்காங்க. அப்போது இதில் கேள்விகள் பார்த்தோம் அப்படின்னா 38th நேஷனல் கேம்ஸில் சேர்க்கப்பட்ட விளையாட்டு என்னென்னு கூட கேட்கலாம், யோகா, மல்லகம்ப் அந்த மாதிரி கேட்கலாம். இல்லை அப்படின்னா எந்த மாநிலத்தில் நடக்குதுன்னு கேட்கலாம். அது வந்து உத்தரகாண்ட் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அடுத்த நியூஸ் பார்த்தோம் அப்படின்னா, த மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல்சக்தி மேண்டேட்ஸ் தட் சிட்டிஸ் ரீசைக்கிள் வாட்டர் லிமிட்ஸ் செட் பை, அதாவது இப்போ நமக்கு நல்லா தெரியும், ஒரு பெரிய மெட்ரோ சிட்டிஸாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு செகண்ட் கிரேட் சிட்டி, தேர்ட் கிரேட் சிட்டிஸாக இருக்கட்டும், எல்லா சிட்டிஸ்லையுமே இருக்கக்கூடியது என்னென்னா வாட்டர் ஸ்கேர்சிட்டி, அதாவது நீர் பற்றிய ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நீர் பற்றிய ஒரு பயம், எதிர்காலம் குறித்த பயம். ஏன்னா நீர் வந்து பற்றாக்குறை ஆக்கிட்டே இருக்குது அப்படிங்க. அப்போது நம்ம வாட்டர் ரீசைக்கிள் பண்ணணும் வந்து அப்படிங்கிறத ஜல்சக்தி எத்தனை பர்சன்டேஜ் வந்து நம்ம யூஸ் பண்ணுற வாட்டரில் ரீசைக்கிள் பண்ணியே ஆகணும்னு சொல்லி ஒரு லிமிட் செட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆப்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 15, 20, 25, 30. இதில் ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா 20%. அதாவது ஒரு சிட்டியுமே, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சிட்டிஸுமே வந்து 20% ஆஃப் த வாட்டர், அவங்க யூஸ் பண்ண வாட்டரை ரீசைக்கிள் பண்ணியே ஆகணும் அப்படின்றத வந்து ஜல்சக்தி மினிஸ்ட்ரி வந்து அவங்களுக்கு வந்து மேண்டேட் பண்ணியிருக்காங்க. அப்போது only 28% of urban waste water being treated, leaving a staggering 72% untreated. அதாவது 28% மட்டும்தான் அது வந்து வாட்டரை வந்து இது பண்ணுறாங்க, ஓவரால் இந்தியாவில் சொல்கிறாங்க அவங்க. ஸோ அப்போது 72% என்ன ஆகுது அப்படின்னா அன்ட்ரீட்டட் அப்படியே விட்டுறாங்க. அதை வந்து எந்த விதமான ஒரு ரீசைக்கிளிங் பண்ணுறது, அதை வந்து வேறு மாதிரி எப்படி யூஸ் பண்ணலாம், அந்த எப்படி மேனேஜ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி அவங்க கண்டுக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தோம் அப்படின்னா, திஸ் அன்ட்ரீட்டட் வேஸ்ட் வாட்டர் போசஸ் சீரியஸ் என்விரான்மெண்டல் ரிஸ்க். நமக்கு ரொம்ப நல்லா தெரியும், ஆறுகளும் ஏரிகள்லையும் மண் வளமும் இதனால் ரொம்ப பாதிக்கப்படுங்கிறது ரொம்ப நல்லா தெரியும். முக்கியமாக எதனால் வந்து இவ்வளோ தூரம் வாட்டர் இதாகுதுன்னா நமக்கு நல்லா தெரியும், ரேப்பிட் அர்பனைசேஷன் அண்ட் இண்டஸ்ட்ரியல் க்ரோத், அதாவது தொழில் வளர்ச்சி இருக்குது, அதாவது நிறைய தொழில்கள், இண்டஸ்ட்ரியல்ஸ் நிறையா வந்து தொழிற்சாலைகள் வருது. ஸோ ரேப்பிட் அர்பனைசேஷன், அதாவது சிட்டிஸ் ரொம்ப அர்பனைசஸ்டு ஆகிட்டே இருக்குது இல்லைங்களா. இது ரெண்டும் முக்கிய காரணம் தான் இந்த வாட்டர் வந்து இப்படி பொல்யூட் ஆகிறதுக்கு. ஸோ இதில் வந்து த சென்டர் ஃபார் சயின்ஸ் அண்ட் என்விரான்மெண்ட்டும் நேஷனல் மிஷன் ஃபார் க்ளீன் கங்கா, இந்த க்ளீன் கங்கா மிஷன் ரெண்டுமே சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இரிகேஷன், இண்டஸ்ட்ரி அண்ட் அர்பன் க்ரீனிங் டு என்ஹான்ஸ் வாட்டர் செக்யூரிட்டி. அதாவது வரக்கூடிய இப்போ வந்து அர்பனைசேஷன் ஆகிட்டே இருக்கு இல்லையா, அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு வாட்டர் செக்யூரிட்டி கிடைக்கணும், ஒரு நீருக்கான பாதுகாப்பு கிடைக்கணுங்கிறதுக்காகவும் தொழிற்சாலைகளுக்கான நீர் பாதுகாப்பு கிடைக்கணுங்கிறதுக்காகவும் இது ரெண்டும் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ரிப்போர்ட் வந்து மெயின்டைன் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஜல்சக்தி மேண்டேட் சிட்டிஸ் ரீசைக்கிள் அட்லீஸ்ட் 20% ஆஃப் வாட்டர், அவங்களோட வாட்டர் வேஸ்ட்டில் 20% கண்டிப்பாக ரீசைக்கிள் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் மூலியமாகவும் சேர்ந்து இதன் மூலமாக வந்து நம்ம வந்து நிறையா ரீசைக்கிளிங் பண்ணுறதை பற்றி நிறையா வந்து இனிஷியேட்டிவ்ஸ் பண்ணலாம். வெறும் பப்ளிக் மட்டுமே இல்லாமல் ப்ரைவேட்டோட சேர்ந்து நம்ம வந்து பண்ணலாம். ஸோ இதனால் வந்து நமக்கு வந்து வாட்டரோட ரீசைக்கிளிங் நல்லா இருக்கும், நமக்கு வாட்டர் பிரச்சனைகள் வந்து ரொம்ப குறையும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இதே மாதிரி கவர்மெண்ட் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஜல்ஜீவன் மிஷன் அண்ட் அட்டுல் புஜல் யோஜனா ரொம்ப முக்கியமான, இது ரெண்டும் ரொம்ப முக்கியமான ஸ்கீம். ஸோ இது ரெண்டோட ஹெல்ப்போட வந்து என்னென்னா வாட்டர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வந்து ரொம்ப வந்து முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது.
ஸோ அடுத்த நியூஸ் பார்த்தோம் அப்படின்னா இடியோபதிக் பல்மனரி ஃபைப்ரோசிஸ் இது ஒரு டிசீஸ் தெரியுது. ஸோ இது ஏன் இப்போ நியூஸில் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரீசெண்டாக தெரியும் நமக்கு தபேலா மாஸ்டர் வந்து ஜாகிர் ஹுசேன் அவங்க வந்து மரணம் அடைந்தாங்க இல்லையா. ஸோ அவங்களோட மரணத்திற்கு காரணமான ஒரு நோய் தான் இது. ஸோ இடியோபதிக் பல்மனரி ஃபைப்ரோசிஸ் இதில் நமக்கு எப்படி கேட்கலாம் அப்படின்னா இதில் இடியோபதிக்னா என்ன அப்படின்னா இட் காஸ் ரிமைன்ஸ் அன்னோன், அதாவது காரணங்கள் தெரியாது, நமக்கு அந்த காரணமே தெரியாது. அதில் அதுக்கான அர்த்தம் இடியோபதிக்கான அர்த்தம் வந்து நமக்கு காரணம் என்னங்கிறதே தெரியாது. அதே மாதிரி என்ன மாதிரியான சிம்டம்ஸ்லாம் காமிக்கும்னா லங்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அதாவது நுரையீரல் பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப திக்கனாகவும் ஸ்டிஃபனாகவும் அதாவது ஹார்டாக மாறிடும். இதனால் என்ன ஆகும் அப்படின்னா ப்ரீத்திங் பண்ணுறதுல ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு வந்து காஃப் வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி வெயிட் குறைஞ்சிட்டே இருக்கும். ஏன் வெயிட் குறையுதுன்னே தெரியாது. மோரோவர் 50 வயசு மேலே இருக்கவங்களுக்கு தான் இந்த டிசீஸ் அதிகமாக வரும். யாருக்கெல்லாம் ஈஸியாக வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு, எக்ஸ்போசர் டு என்விரான்மெண்ட் பொல்யூட்டன்ஸ் லைக் டஸ்ட் அண்ட் ஸ்மோக், இந்த மாதிரியான சுற்றுச்சூழல் மாசுபாடு காற்று மாசுபாடு நிறைந்த பகுதியில் இருக்கவங்களுக்கும் வரும். அதேமாதிரி க்ரானிக் கேஸ்ட்ரோ ஈசோஃபேகல் ரிஃப்ளக்ஸ் டிசீஸ் இந்த டிசீஸ் இருக்கவங்களுக்கும் இந்த நோய் அதிகமாக தாக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதோட மெடிக்கேஷன் ட்ரீட்மெண்ட் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிர்ஃபினோடோன் அண்டு நைன்டேடானிப் அப்படிங்கிறத வந்து இதோட ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகுது. முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா இந்த இடியோபதிக்கான மீனிங் என்ன, சிம்டம்ஸ் எப்படி இருக்கும், அதே மாதிரி எந்த மாதிரியான ஏஜ் பீப்புளுக்கு அதிகம் வர வாய்ப்பு இருக்குன்றதை கேட்குறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. இது இப்போ ரீசெண்டாக அவங்க வந்து இந்த ஜாகிர் ஹுசேன் அந்த தபேலா மாஸ்டர் இறந்ததுனால நமக்கு இது நியூஸில் வருது. அதேமாதிரி அடுத்த நியூஸ் பார்த்தோம் அப்படின்னா ஐஎன்எஸ் நிர்தேஷக் வாஸ் கன்ஸ்ட்ரக்டட் பை, அதாவது இந்தியன் நேவல் சிஸ்டம் இருக்கு இல்லையா. ஸோ அந்த நிர்தேஷக் வந்து இப்போ ஜாயின் பண்ணியிருக்காங்க, திரும்ப வந்து கப்பலில் அதாவது கடற்படையில் வந்து அந்த கப்பலை வந்து இது பண்ணியிருக்காங்க, சேர்த்துருக்காங்க, கமாண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து அந்த கப்பலை கட்டுறது யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நேவல் டாக்யார்ட், கொச்சி ஷிப்யார்ட், கார்டன் ரீச், ஹிந்துஸ்தான் ஷிப்யார்ட். இந்த 4 ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா கார்டன் ரீச் அப்படிங்கிற வந்து கல்கட்டாவில் இருக்கக்கூடிய கம்பெனி தான் வந்து இந்த ஐஎன்எஸ் நிர்தேஷக் அப்படிங்கிறத வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இப்போ இது என்ன அப்படின்னா நேவல் டாக்யார்ட் அப்படிங்கிறது எந்த இந்தியாவில் எங்கே இருக்குது, கொச்சி டாக்யார்ட் எடுத்துகிட்டு கொச்சியில் இருக்குன்றது. அதேமாதிரி ஹிந்துஸ்தான் ஷிப்யார்ட் கப்பல் கட்டும் தளம் இது எங்கே இருக்குது, இந்த ஹிந்துஸ்தான் கப்பல் கட்டும் தளமும் நேவல் கப்பல் கட்டும் தளமும் இந்தியாவில் எங்கே இருக்குங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். இப்போ இந்த ஐஎன்எஸ் ஷிப்பை பற்றி பார்த்தோம் அப்படின்னா இது 80% வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா டொமஸ்டிக்கான ஒரு காம்போனன்ட்ஸில் தான் கட்டியிருக்காங்க. அதாவது இது உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட பொருட்கள் கொண்டு தான் கட்டப்பட்டிருக்கு. இது மொத்தம் 3800 டன் இருக்குது. இது வந்து ஒரு சர்வேஸ் ஷிப், அதாவது சர்வே ஷிப்புங்கிறது வந்து இப்போ உளவு கப்பல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த உளவு கப்பல் தான் இது. ஸோ அதே மாதிரி இது வந்து 25 டேஸ் வந்து கப்பல்லே வந்து அதாவது இந்தியா ஒரு கடலுக்குள்ளே போகுது அப்படின்னா 25 டேஸ் கண்காணிக்கிறதுக்கான அளவு வந்து பெட்ரோல் டீசல் அந்த மூலியமாக வந்து அதுக்கான வெசல் வந்து தாங்கக்கூடிய அளவில் இருக்குது. இதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இதே நேமில் ஐஎன்எஸ் நிர்தேஷக்ன்ற நேம்லேயே 32 வருடங்கள் வந்து பணியில் இருந்து 2014ஆம் ஆண்டு வந்து ஓய்வு பெற்ற கப்பல் பேர் தான் திரும்பவும் அதே இதில் வந்து நம்ம இதை ஜாயின் பண்ணியிருக்கோம் ஐஎன்எஸ் நிர்தேஷக்ன்றது. ஸோ முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா ஐஎன்எஸ் நிர்தேஷக்ன்றது எங்கே கட்டப்பட்டுச்சு, அது ஒரு என்ன மாதிரியான கப்பல் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இது வந்து ஒரு உளவு கப்பல் சர்வே ஷிப்புங்கிறது ஒன்று, அது கப்பற்படையில் சேர்க்கப்பட்ட ஒன்று இல்லைங்களா. அடுத்த நியூஸ் பார்த்தோம் அப்படின்னா 10th இன்டர்நேஷனல் ஃபாரஸ்ட் ஃபேர் எங்கே கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க, எங்கே ஆரம்பிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா பூனே, போபால், மேங்களூர், வயநாடு. அதாவது ஃபாரஸ்ட் ஃபேர் காடுகள் சம்மந்தப்பட்ட ஒரு கண்காட்சி மாதிரி ஒரு பொருட்காட்சி அந்த கண்காட்சின்னு சொல்கிற ஃபேர் சொல்கிறோம்ல. ஸோ அது வந்து எங்கே கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா போபால் மத்திய பிரதேஷில் தான் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டிசம்பர் 23 வரைக்கும் நடக்குது. இதில் முக்கியமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எதில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னா ஃபாரஸ்ட் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ் காடுகள் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகளில் வந்து முக்கியமாக இது பண்ணுறாங்க. அதே மாதிரி இதோட எய்ம் என்ன அப்படின்னா கனெக்ட் வேரியஸ் ஸ்டாக் ஹோல்டர்ஸ் இன்க்ளூடிங் கலெக்டர்ஸ், ட்ரேடர்ஸ், பாலிசி மேக்கர்ஸ். ஸோ இவங்க 3 பேரையுமே வந்து இதில் வந்து கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதும் இதோட முக்கிய எய்மாக இருக்குது. ஸோ கவர்னர் மங்குபாய் பட்டேல் அண்ட் சீஃப் மினிஸ்டர் டாக்டர் மோகன் யாதவ் இவங்க தான் இதை தொடங்கி வச்சுருக்காங்க. ஸோ இன்டர்நேஷ்னல் லெவலில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீலங்கா, நேபாள், ஆஸ்திரேலியா இவங்க 3 இந்த இன்டர்நேஷ்னல் கேரக்டரில் வந்து இன்வால்வ் ஆகுறாங்க. ஸோ இதோட முக்கியமான தீம் என்ன அப்படின்னா விமன் இன் மேனேஜிங் மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ், அதாவது காடுகளிலிருந்து கிடைக்கக்கூடிய சிறிய பொருட்கள் மூலியமாக நம்ம வந்து ஒரு பொருள் உருவாக்குறோம், ஒரு ப்ரொடியூஸ் பண்ணுறோம், கிடைக்கக்கூடிய பொருட்களில் வந்து விமென்ஸோட பார்ட்டிசிபேஷன் வந்து அதிகமாக இருக்கணும். 50% ஆஃப் த விமென்ஸ் இந்த செக்டரில் இன்வால்வ் ஆகி இருக்கணும் அப்படிங்கிறது இதோட தீமாக இருக்குது. ஸோ அதே தான் சொல்கிறாங்க த ஃபேர் எய்ம்ஸ் டு ப்ரொமோட் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அண்ட் சப்போர்ட் விமென்ஸ் கான்ட்ரிபியூஷன் டு த எக்கானமி. அதாவது இந்த பொருளாதாரத்தின் வந்து பெண்களோட பங்களிப்பு அதிகமாக இருக்கணுங்கிறது தான் இந்த கண்காட்சியோட முக்கியமான தீமாக இருக்குது. ஸோ ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அண்ட் உமன்ஸ் பார்ட்டிசிபேஷன் இன் த ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ். ஸோ அப்போது எங்கே ஆரம்பிச்சிருக்காங்கன்னா போபாலில் எத்தனாவதுன்னா 10th இன்டர்நேஷ்னல் ஃபாரஸ்ட் ஃபேர் போபாலில் நடந்திருக்கு. முக்கியமாக தீம் என்னென்னு கேட்டோம்னா அப்படின்னா ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அண்ட் உமன்ஸோட சப்போர்ட்.
அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நூபிலால் டுமித் நிகழ்வை அனுசரிக்கும் மாநிலம் எது? நூபிலால் டுமித் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட் இருக்குது, நிகழ்வு இருக்குது. அதை வந்து அனுசரிக்கக்கூடிய மாநிலம் திரிபுரா, அருணாச்சல் பிரதேஷ், மணிப்பூர், நாகாலாந்து. இதில் ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா மணிப்பூர். அதாவது மணிப்பூர் மாநில அரசு வந்து 1904 1939 வரைக்கும் நடைபெற்ற நூபிலால் எழுச்சி, அதாவது அது வந்து ஒரு ஈவெண்ட்டு. ஸோ அந்த ஈவெண்ட்டில் வந்து நமக்கு தெரியும் சுதந்திரத்துக்கு முன்னாடி போராடுற வீரமிக்க பெண்களை கௌரவிக்கிறதுக்காக தான். அப்போது இது வந்து யாரை பற்றி அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா முக்கியமாக வந்து பெண்கள், அந்த பெண்களுக்கு வந்து அவங்களோட வந்து சுதந்திரத்துக்காக போராடின பெண்களை பற்றியும் வந்து அவங்கள ஒரு கௌரவிக்கக்கூடிய நிகழ்வு தான் வந்து நூபிலால் டுமித் நிகழ்வு. எந்த ஸ்டேட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மணிப்பூர். அடுத்து ஒரு ட்ரைப் பற்றி பார்க்குறோம். ஸோ பிர்ஹோர் ட்ரைப் பிலாங்ஸ் டு, அதாவது பிர்ஹோர் அப்படிங்கிற ஒரு பழங்குடியின மக்கள் எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க? அஸ்ஸாம், கேரளா, ஜார்க்கண்ட், மத்திய பிரதேஷ். இதில் ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஜார்க்கண்டை சார்ந்தவங்க. இவங்க ஏன் இப்படி நியூஸில் வர்றாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இவங்க ஃபஸ்ட்டாக வந்து சைல்டு மேரேஜுக்கு எதிராக வந்து முதல் முறையாக வந்து ஒரு மூமெண்ட்டை எடுத்திருக்காங்க. ஸோ குழந்தை இப்போ பொதுவாக தெரியும் பழங்குடியின மக்கள் வந்து சிறு வயதிலே திருமணம் பண்ணுறது இன்னமும் நிறைய பழங்குடியினர் மக்கள்கிட்ட வந்து இருக்குது. ஆனால் இவங்க வந்து இந்த பழங்குடியினர் பிர்ஹோர் அப்படிங்கிற ஒரு பழங்குடியினர் வந்து சைல்டு மேரேஜுக்கு அகென்ஸ்டாக வந்து இது பண்ணியிருக்காங்க. இல்லை நாங்கள் சைல்டு மேரேஜை குழந்தை திருமணத்தை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க வந்து பிபிடிஜி குரூப்பை சேர்ந்தவங்க. நமக்கு தெரியும் பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப், அதாவது பழங்குடியினத்திலேயே வந்து முக்கியமாக இவங்க வந்து அதிகம் பாதிக்கப்படக்கூடிய ஒரு இனம் அப்படின்னு சொல்லி டேக் பண்ணப்படுது. ஸோ அதே மாதிரி இவங்க பேசக்கூடிய மொழி வந்து பிர்ஹோர் லாங்குவேஜ். இது வந்து ஒரு முண்டா லாங்குவேஜ், அதாவது முண்டா குரூப் ஆஃப் லாங்குவேஜஸ் இருக்காங்களே, நமக்கு தெரியும் பிர்சா முண்டா இருக்காங்களே. ஸோ அந்த முண்டா குரூப் ஆஃப் லாங்குவேஜஸில் ஒன்று. அந்த முண்டா லாங்குவேஜ் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்ட்ரோ ஏசியாட்டிக் லாங்குவேஜ் ஃபேமிலியில் இந்தியாவோட முக்கியமான 4 மொழி குடும்பங்களில் ஒரு மொழி குடும்பம், அதுக்கு கீழே வரக்கூடியதான் இந்த பிர்ஹோர் லாங்குவேஜ். ஸோ இதே மாதிரி இது சிமிலாரிட்டிஸ் என்னென்ன லாங்குவேஜஸில் இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா சாந்தலி, முண்டரி, ஹோ அப்படிங்கிற லாங்குவேஜோட சிமிலாரிட்டிஸ் இதில் இருக்குது. சேம் வந்து இது எங்கெங்கே இந்த மாதிரியான மக்கள் இருக்காங்க, இந்த இனத்தை சேர்ந்த மக்கள் எங்கே இருக்காங்கன்னா ஜார்க்கண்ட்லேயும், ஒடிசாலையும், சத்தீஸ்கர்லையும், வெஸ்ட் பெங்காலையும், இந்த 4 ஸ்டேட்ஸ்லையுமே முக்கியமாக இவங்க பரவி இருக்காங்க. இப்போ ஜார்க்கண்டில் இருக்கக்கூடிய இந்த மக்கள் வந்து சைல்டு மேரேஜுக்கு அகென்ஸ்டாக வந்து அவங்களோட மூவ்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த ஸ்டேட்டுன்னு கேட்டால் முக்கியமாக வந்து ஜார்க்கண்ட், அது நமக்கு தெரியணும். ஸோ அதே மாதிரி என்ன லாங்குவேஜ், எந்த குரூப் ஆஃப் லாங்குவேஜஸில் வருவாங்க அப்படின்னா முண்டா குரூப் ஆஃப் லாங்குவேஜஸ். ஸோ இவங்க வந்து இப்போ வந்து நியூஸில் வந்திருக்காங்க. இவங்க ஒரு என்விரான்மெண்டலிஸ்ட், சேம் இவங்களும் ஒரு ட்ரைப் உமன் தான். ஸோ ரொம்ப ஃபேமஸான ட்ரைப் உமன். இவங்க இப்போ ரீசெண்டாக இறந்துருக்கிறாங்க, அதனால் நியூஸில் நம்ம பார்க்குறோம். ஸோ பார்த்தோம் அப்படின்னா த என்விரான்மெண்டலிஸ்ட் அண்ட் பத்மஸ்ரீ அவார்டு, அது பத்மஸ்ரீ அவார்டு வாங்கினா துளசி கவுடா அப்படிங்கிறவங்க. ஸோ நமக்கு தெரியும் கவுடான்னு வந்தாலே தெரியும் மோஸ்ட்லி இந்த கர்நாடகா பேஸ்டு வர்றவங்க தான். ஸோ துளசி கவுடா வாஸ் பார்ன் இன் ஹலக்கி ட்ரைபல் ஃபேமிலி ஆஃப் கர்நாடகா. ஸோ கர்நாடகாவில் ஹலக்கி அப்படிங்கிற ஒரு ட்ரைபல் ஃபேமிலியை சார்ந்தவங்க துளசி கவுடா பத்மஸ்ரீ அவார்டு வாங்கியிருக்காங்க. ஸோ இவங்க என்னென்ன அறியப்படுறாங்க அப்படின்னா என்சைக்ளோபீடியா ஆஃப் த ஃபாரஸ்ட், அதாவது காடுகளின் என்சைக்ளோபீடியா அப்படின்னு அறியப்படுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து அந்த அந்த இனத்தில் இருக்கவங்களாலேயே வந்து ட்ரீ காடஸ், அதாவது மரங்களின் தாய் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க. ஏன் அப்படின்னா இவங்க 1,00,000 மரங்களுக்கு மேலே நட்டிருக்காங்க. அதே மாதிரி இப்போ ஃபாரஸ்ட்டை பற்றி இவங்களோட நாலேஜ் வந்து ரொம்ப அபரிமிதமாக இருந்திருக்கு. அவங்க வந்து இந்த வைடர் ரேஞ்ச் ஆஃப் நாலேஜ் வச்சுருக்காங்க ஃபாரஸ்ட் பற்றி. சேம் வந்து 2021 அவங்க வந்து பத்மஸ்ரீ அவார்டு வாங்கியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா இவங்களோட எக்ஸப்ஷனல் கான்ட்ரிபியூஷன் டு த என்விரான்மெண்டல் கன்சர்வேஷன், இல்லைங்களா, இயற்கை பாதுகாப்புக்காக இவங்க வந்து பண்ண முக்கியமான பல விஷயங்களுக்காக இவங்களுக்கு வந்து பத்மஸ்ரீ அவார்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மேங்கனீஸை பற்றி ஒன்று இப்போ ஏன் பார்க்குறோம் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக வந்து கங்கையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம நியூஸில் நிறையா வந்தது. கங்கையில் அப்படியே வந்து வேஸ்டேஜஸ் நிறையா வந்ததுனால நுரைகள் வந்து அப்படியே மிதந்துக்கிட்டே போயிட்டே இருந்தது. நியூஸில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை பார்த்தோம் அப்படின்னா இது வந்து கேன்சரை வந்து உண்டாக்கக்கூடிய ஒரு எலிமெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து இப்போ மேங்கனீஸை பற்றி பார்த்தோம் அப்படின்னா 5th மோஸ்ட் அபியூண்டட் மெட்டல் ஆன் எர்த், அதாவது பூமியில் கிடைக்கக்கூடிய மிக முழுமையான கிடைக்கக்கூடிய மெட்டல்ஸில் 5வது இடம் வைக்கக்கூடியது மேங்கனீஸு. என்ன மாதிரியான இதில் கிடைக்கும் அப்படின்னா எக்ஸிஸ்ட் ஆகிருக்குன்னா ஆக்சைடு, கார்பனேட்டு, சிலிக்கேட், இந்த 3 ஃபார்ம்லேயும் எக்ஸிஸ்ட் ஆகிருக்கு. ஸோ ஸ்டீல் மேக்கிங் ப்ராசஸில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து மேங்கனீஸ் தான். அதே மாதிரி பாடியிலையுமே நமக்கு மெயின்டைனிங் பாடி ஹோமியோஸ்டேசிஸ், அதாவது உடல்நிலையை பேணக்கூடியதில் ஒரு முக்கியமான எசென்ஷியல் ட்ரேஸ் எலமெண்ட் மேங்கனீஸ். பட் ஆனால் நம்ம எதையுமே ஹையராக எடுத்துக்கும் போது அது டாக்ஸிக் லெவலில் ப்ரொடியூஸ் ஆகுது இல்லைங்களா. ஸோ அதை தான் இங்கே சொல்ல வர்றாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சோர்ஸ் ஆஃப் மேங்கனீஸ் கண்டாமினேஷன் ஆஃப் கிரவுண்ட் வாட்டர், அதாவது கிரவுண்ட் வாட்டர் கண்டாமினேட் ஆகிறதுனாலையும் இண்டஸ்ட்ரியல் பொல்யூஷன் ஆகிறதுனாலையும் இல்லை செடிமெண்ட்ரியாவோ இல்லை இக்னீசியஸ் ராக்னாலேயோ வந்து மேங்கனீஸ் வந்து ரொம்ப டெபாசிஷன் ஆகும்போது அதை நம்ம நிலத்திலையோ இல்லை நீரிலையோ நம்ம ரொம்ப டெபாசிஷன் அதிகமாகும்போது அதை நம்ம பருகும்போது நம்ம உடலில் எடுத்துக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா அதன் மூலிமா கேன்சர் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதான் மேங்கனீஸை பற்றி சொல்கிறது. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா ஐசிஎஃப், அதாவது இன்டகிரேட்டட் கோச் ஃபேக்ட்ரி தெரியும் பெரம்பூரில் இருக்குது. ஸோ இந்த ஐசிஎஃப்க்கு தேசிய எரிசக்தி விருது கிடைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி ஆர் ரா வெங்கடாச்சலபதி அவங்களுக்கு வந்து சாகித்ய அகாடமி அவார்டு கிடச்சிருக்கு. எந்த நூலுக்காகன்னு பார்த்தோம் அப்படின்னா
திருநெல்வேலி எழுச்சியும் வஉசியும் 1908 அப்படிங்கிற ஒரு ஆய்வு நூல். பொதுவாக வந்து ஆய்வு நூட்களுக்கு வந்து சாகித்ய அகாடமி அவார்டு கொடுக்குறது ரொம்ப ரேர் கேசஸ் தான் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டாக 2005 தான் கொடுத்தாங்க. 2000ஆம் ஆண்டுலேயே ரொம்ப ரேர் கேசஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களுக்கு இந்த தடவை ஒரு ஆய்வு நூலுக்கு சாகித்ய அகாடமி வாங்கினாங்க. இவங்க வந்து வேலூரை சேர்ந்தவங்க, குடியாத்தத்தில் பிறந்திருக்காங்க. 1967 பிறந்திருக்காங்க. ஸோ அப்போது வந்து சாகித்ய அகாடமி அவார்டு எதுக்காக அப்படின்னா திருநெல்வேலி எழுச்சியும் வஉசியும் 1908. ஏன்னா 1908 வந்து வஉசி கைது செய்யப்படுறாரு இல்லையா, தொடர் போராட்டங்கள் நடக்கிறனால வந்து கைது செய்யப்படுற தொடர்ந்து போராட்டங்கள், நகரத்தை வந்து சேதப்படுத்துறது, இந்த மாதிரியான தொடர் நிகழ்வுகள் வரிசையாக நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதை பற்றி ஒரு ஆய்வு நூல் வெளியிட்டிருக்காங்க. அதற்காக தான் இவங்களுக்கு வந்து இந்த தடவை சாகித்ய அகாடமி அவார்டு விருது கொடுத்துருக்காங்க. குயிக்காக ஒரு ரிவிஷன் மட்டும் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவோட ஸ்மார்ட் ஃபோன் எக்ஸ்போர்ட்ஸில் இந்தியா 2019 பார்த்தோம் அப்படின்னா 23rd பிளேஸும், இப்போ வந்து 23rd பிளேஸும் பிக்கஸ்ட் எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் ஸ்மார்ட் ஃபோன்லேயே வந்து இந்தியா வந்து பிளேஸ் ஆகியிருக்காங்க. ஸோ சிஐஐ கனெக்ட் 22nd எடிஷன் நடந்தது எங்கே அப்படின்னா சென்னை. ஸோ முக்கியமாக நம்ம இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ரூரல் அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட்டில் எப்படி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட இம்ப்ளிகேஷன்ஸ் நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறது. மைனாரிட்டிஸ் ரைட்ஸ் டே தெரியும், December 18. இது வந்து 1992 யுனைடெட் நேஷன் வந்து கான்ஃபரன்ஸ், அதாவது அவங்க வந்து ஒரு பிரகடனம் மூலமாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ அப்போலேருந்து நம்ம கொண்டாடிட்டு வரோம். ஸோ அதேமாதிரி 38th நேஷனல் கேம் யார் நடத்த போகிறா அப்படின்னா உத்தரகாண்ட். அவங்களுக்கான மாநில பறவையான மௌலி அப்படிங்கிற, அதாவது மௌலி அப்படிங்கிறது வந்து நேம் பண்ணி வந்து லட்சணை வெளியிட்டிருக்காங்க. மோனல் அப்படிங்கிற உத்தரகாண்டோட ஸ்டேட் பேர்டு இருக்குல்லையா, அதை ரெப்ளிகேட் பண்ணுற மாதிரியான இது தான் இருக்குது. ஸோ புதுசாக இணைக்கப்பட்ட 2 விளையாட்டுகள், ஒன்று யோகா சேர்க்குறாங்க, இன்னொன்று வந்து மல்லக்கம்ப் அப்படிங்கிற ஸ்போர்ட்டையுமே வந்து 38th நேஷனல் கேமில் சேர்த்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்தியாவோட ஒலிம்பிக் கமிட்டியோட ஹெட் பார்த்தோம் அப்படின்னா பிடி உஷா அவங்க. ஸோ ஜல்சக்தி எவ்வளோ மேண்டேட் பண்ணியிருக்காங்க சைக்கிள் வாட்டர் ரீசைக்கிள் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 20% வந்து மேண்டேட், அதாவது கண்டிப்பாக ஒரு நகரம் வந்து 20% ஆஃப் வாட்டரை வந்து ரீசைக்கிள் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இடியோபதிக் பல்மனரி டிசீஸ்ன்னு பார்த்தோம். ஸோ இடியோபதிக்னா தெரியும், காசஸ் அன்னோன். ஸோ 50 வயசு மேலே உங்களுக்கு வரும். பல்மனரினா தெரியும், லங்ஸ் சம்மந்தமாக வரக்கூடியது, மூச்சு விட கஷ்டப்படுவாங்க, லங்ஸு கட்டியாக மாறிடும், ஹைப்பர் டென்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதாவது பிபி அதிகமாகி அதன் மூலியமாக இறப்பு ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படி இது நியூஸில் வந்தது அப்படின்னா, தபேலா மாஸ்ட்ரோ வந்து ஜாகிர் ஹுசேன் அவங்க இறந்ததுக்கு காரணமான நோய் அப்படிங்கிறதுனால இது வந்து நியூஸில் வந்திருக்கு. அதே மாதிரி இந்த ஐஎன்எஸ் நிர்தேஷக் எங்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்கன்னா கார்டன் ரீச்சில், ஸோ கொல்கட்டாவில் இருக்குது. உங்களுக்கு நான் ஒரு இது கொடுத்துருந்தேன். ஸோ நேவல் டாக்யார்டும் ஹிந்துஸ்தான் ஷிப்யார்டும் எங்கே இந்தியாவில் பிளேஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது நீங்கள் சொல்லணுன்றது உங்களுக்கு இது. ஸோ அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லிவிடுங்க. ஸோ 10th இன்டர்நேஷ்னல் ஃபாரஸ்ட் ஃபயர் எங்கே நடந்ததுன்னு தெரியும், போபால், மத்திய பிரதேஷில். ஸோ இதில் வந்து உமன்ஸோட ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அண்ட் உமன்ஸோட பார்ட்டிசிபேஷன் அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறதும் முக்கியமான தீமாக இருக்குது. ஸோ நூபிலால் நுமித் அப்படிங்கிறது அனுசரித்தவங்க யார் அப்படின்னா மணிப்பூர். 1904 1939 வரைக்கும் நடந்த பெண்கள் சுதந்திரத்துக்கான நடந்ததில் பெண்களோட இம்பார்ட்டன்ஸை வந்து கௌரவிக்கிற விதமாக அதை பண்ணுறாங்க. பிஹோர் அப்படிங்கிற ட்ரைபு எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்கன்னா பல மாநிலங்களில் பரவியிருக்காங்க. முக்கியமாக ஜார்க்கண்டில் இருக்கிற இந்த மாநிலத்து மக்கள் வந்து சைல்டு மேரேஜுக்கு அகென்ஸ்டாக பேசியிருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு தெரியும். ஸோ துளசி கவுடா இவங்க வந்து கர்நாடகாவை சேர்ந்தவங்க. இவங்க வந்து ஹலக்கி ட்ரைப். அப்போ ஹலக்கின்ற ட்ரைப் எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்கன்னு கேட்டால் கர்நாடகான்றது தெரியணும். இவங்க ஒரு பத்மஸ்ரீ அவார்டு, இவங்க இப்போ ரீசெண்டாக இறந்துருக்காங்க, அதனால நம்ம நியூஸில் படிக்கிறோம். மேங்கனீஸ். ஸோ மேங்கனீஸ் வந்து கேன்சர் ஏற்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான பொருளாக பேசப்படுது. ஸோ ஏன் அப்படின்னா இப்போ பீகாரில் வந்து கங்கஸ்டிக் ஆஃப் லைன் பீகார் இருக்கு இல்லைங்களா, ஸோ பீகாரில் வந்து இதோட அளவுகள் அதிகமாகனால கேன்சர் வரதுக்கு வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 5th எலமெண்ட் ஆஃப் த எர்த்தில் கிடைக்கக்கூடியது. அதே மாதிரி பாடியில் வந்து முக்கியமான ஹோமியோஸ்டாசிஸ் உடல்நிலையை பேணக்கூடிய முக்கியமான தனிமங்களில் மேங்கனீஸும் ஒன்று. ஸோ ஐசிஎஃப்க்கு தேசிய எரிசக்தி விருது கிடச்சிருக்கு. சேம் வந்து சாகித்ய அகாடமி விருது வாங்கின நூல் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா திருநெல்வேலி எழுச்சியும் வஉசியும். எழுத்தாளர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆர். வெங்கடாச்சலபதி. 1908 நடந்த வஉசியோட கைதை தொடர்ந்து நடந்த நிகழ்ச்சிகளுக்கான ஆய்வுக்கான விருதாக இது கொடுக்குறாங்க. ஸோ டெய்லி வந்து கரண்ட் அஃபேர்ஸ் படிங்க. எப்பயும் சொல்கிறது மாதிரி கீப்பான் நம்ம வந்து படிச்சுட்டே இருப்போம். நமக்கு வந்து சிலபஸ் சிலது மாற்றிருக்காங்க, பெருசாக சேஞ்சஸ் இல்லை. கரண்ட் அஃபேர்ஸுங்கிறது வந்து முக்கியமாக 4 பகுதிகளில் தான் சேர்த்துருக்காங்க. ஸோ வந்து யூனிட் எல்லாம் குறைச்சி ஒரு 4 பகுதிகளில் மட்டும்தான் கரண்ட் அஃபேர்ஸ் சேர்க்கப்பட்டிருக்கு. ஸோ அது பேஸ்டாக எக்ஸாமில் எப்படி வருங்கிறது நம்ம அதை பற்றி ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ கண்டிப்பாக இந்த தடவை எக்ஸாம் கிளியர் பண்ணுறோம். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் எவ்ரி ஒன்.